ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனை வச்சுப்போமே. ஸோ ஃபியூச்சராக நீங்கள் இப்போ இந்த வேலை கன்டினியூ பண்ணுங்கள் ஹெச்ஆருக்கு நீங்கள். ஸோ லாஸ்ட் மந்த் இல்லைன்னா மேல இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்லேயே சொல்லுங்கள். ஸோ மார்ச்சில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மார்ச்சில் ஒரு ப்ராடக்ட் லான்ச்சுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே கிராஃபிக் டிசைன்ஸ் தான் டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சடன் ஒரு இன்ஸ்டன்ட்டால் கிராஃபிக் டிசைனால ஆன் த டே வர முடியல, அவங்க கிரியேட்டிவ்ஸும் கொடுக்க முடியல. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கன்னு சொல்லாது, இப்போ நீங்களே சொல்லிக்கோங்க. கிராஃபிக் டிசைனர் நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன், ஏன்னா அடுத்த நாள் அந்த போஸ்ட் எல்லாமே ஷெட்யூல் பண்ண வேண்டியது. ஈவன் பெய்ட் மார்க்கெட்டிங்கும் அவங்க கிட்ட இருந்து கிரியேட்டிவ்ஸ் வர வேண்டியது. இப்போ அது நடக்கல. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ டேக் ஓனர்ஷிப். ஸோ எனக்கு இருக்கிற ஸ்கில் அந்த டிசைனிங்கில் அதை வச்சு நான் எக்ஸிஸ்டிங் பிராண்ட் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணினா, இல்லை எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைனா பிராண்ட் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி நான் ஓனாக என்னோட கேன்வாலையோ இல்லைனா ஃபோட்டோஷாப்லேயோ யூஸ் பண்ணி எனக்கான கிரியேட்டிவ்ஸ் ப்ளஸ் அந்த ப்ராடக்ட் லான்ச்சுக்கு தேவையான எல்லா டிசைன்ஸும் நானே மேக் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவலுக்காக மேனேஜர்கிட்ட காட்டி அதில் இருக்கிற சேஞ்சஸ் இல்லைனா ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்கிட்டையும் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னும் போது தான் நாங்கள் மாறினா அது முடிக்க எனக்கு டைம் ஆச்சுன்னா கூட சொல்லுங்கள். ஸோ இட் டுக்ஸ் ஆல்மோஸ்ட் 11 o'clock. ஐ கம்ப்ளீட்டட் ஒர்க் அண்ட் ஷெடியூல் ஃபார் மார்னிங் 7 o'clock. இந்த மாதிரி சொல்லுங்கள் நீங்கள். ஓகே, காலையில் 7 மணிக்கு லான்ச் இருக்குது, நான் வந்து ஆல்மோஸ்ட் 11:30 வரைக்கும் ஒர்க் பண்ணி அப்ரூவ் வாங்கினதுக்கப்புறம் ஷெடியூல் பண்ணிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம். ஸோ நெக்ஸ்ட் டே ப்ராடக்ட் லான்ச் ஆச்சு. நாங்கள் யூஸ் பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. கிளைண்ட்டும் ரொம்பவே ஹாப்பியானாங்க. ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்கொயரிஸ் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹாப்பி எண்டிங் முடிக்கணும். இதுக்காக எங்களுடைய பிஸ்னஸ் டீம் கிட்டேயோ இல்லைனா மேனேஜர் கிட்டேயோ இல்லைனா பிஸ்னஸ் ஓனர் கிட்டே இருந்தோ நல்ல அப்ரிஷியேஷன் வந்துச்சு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எண்டோட நீங்கள் முடிக்கணும். இதில் ப்ராஃபிட் எவ்வளோ மேக் பண்ணீங்க அப்படின்றதையும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இவ்வளோ பேருக்கு அந்த கேம்பெயின் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆர்கானிக் ப்ளஸ் பெய்ட் ரெண்டுமே நாங்கள் பண்ணணும்னு சொல்லணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி எண்டிங்கோட முடிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ரியல் சுச்சுவேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் ஃபீட்.